close the door. Door. தமிழக தமிழக விஜய் என்ன பண்ண வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போனா, நம்ம சமந்தா அவர்களுடைய தயாரிப்புல ரிலீஸ் ஆயிருக்க படம் தாங்க சுபம். இது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இது ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீயாவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த படம் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ இதில் வந்து இந்த பேய், அதுக்கப்புறம் வச்சிருக்க ட்ராமா, ஸோ இது மாதிரியே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம குடும்பத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே உட்காந்தாலே பார்த்தீங்கன்னா சீரியல் வச்சுட்டு பல பேர் உட்காந்துருவாங்க. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த படத்தை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சீரியலை பார்க்கறதுக்காகவே பல பேய்கள் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்க மேலே ஏறி அந்த சீரியலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போகும். அது எத்தனை மணிக்கு? நைட்டு 9 மணிக்கு அந்த பேய் வந்துட்டு அந்த நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேய் போயிடுமா. என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ 9 மணி டான் அடிச்சோடனே அந்த சீரியலை பார்க்கறதுக்காகவே வந்து அந்த பேய்ங்கெல்லாம் வந்து டிவி முன்னாடி உட்காரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ லைஃப்ல இப்படிலாம் நடக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கு எப்படி இதெல்லாம் வருது அப்படின்றத போக போக கதையில நானே சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் சேனல் நடத்திட்டு இருக்காருங்க. சேனல்ல வந்து அவர் தான் விஜே ஆர்ஜே எல்லாமே. ஸோ அவருடைய அந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. ஸோ அதில் வின் பண்ணுறவங்களுக்கு இந்த குக்கரு ஜாரு ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தருவான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அவர் கேட்குற கேள்விக்கு அந்த ஊர் மக்களாலே பதில் சொல்ல முடியல. ஸோ இருந்தாலும் அந்த கேபிள் கனெக்ஷன் வந்து, அதாவது அந்த கேபிள் டிவி எப்படியாவது பிரபலமாக்கணும்னு சொல்லி நம்ம ஆள் ரொம்ப முயற்சி பண்றாரு. ஸோ அந்த ஊருக்கே அந்த கேபிள் கனெக்ஷன் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி எதாவது நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் வந்து இந்த கேபிள் கனெக்ஷன் இருந்தால் இந்த செட் ஆஃப் பாக்ஸ், ஸோ இந்த செட் ஆஃப் பாக்ஸை வச்சு குழப்பம் நடத்தணும்னு ஒருத்தன் வந்து இறங்குறான். ஸோ அவனுக்கு எதிராக நம்ம ஹீரோக்கு எதிராக அவன் ஒரு செட்டப் போடுறான். ஸோ இவங்களுக்குள்ள நடக்கிற சைட் ஃபைட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயாவோட சாவுல இருந்து தான். இன்னும் ஆதிட்டு சாவுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆயா வந்து சாவ போறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கும்பலா இருந்து உப்பாதி வைக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டு மருமக வந்து சைலண்டா சீரியலை போட்டு கரெக்டா 9 மணிக்கு சீரியலை போட்டதுனால அந்த பாட்டி பட்டுன்னு ஏந்து உட்காந்து, டேய் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது தச்சுக்க போறீங்கன்னு சொல்லி அவங்க கச்சபச்சான்னு கத்துறான். ஸோ இப்படிதான் வந்து பட்டமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோட லைஃப்ல நம்ம ஹீரோயின் எப்படி என்ட்ரி ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினே பொண்ணு பார்க்க போறாருங்க. ஸோ பொண்ணு பார்க்க போன இடத்துல நம்ம ஹீரோயினி வெளியே போயிட்டு அப்பதான் வராங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்புறம் வந்து பூ பொட்டு இதெல்லாம் மாட்டி புடவெல்லாம் கட்டிட்டு வர சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி. ஸோ அதனால தனியாக கூட்டு போய் மொட்டை மேலேருந்து பேசுறாரு. பேசும்போது வந்த வேலையை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசுறாங்க. ஸோ அதுல அவங்க 2 பேருக்குமே பிடிச்சி போயிடுது. இந்த மாதிரி கேபிள் கனெக்ஷன் நடத்துறதுக்காக பேங்க்ல லோன் வாங்கிக்கிறதா சொல்றாரு. ஸோ இந்த லோனை நம்ம 2 பேரும் சேர்ந்தே அடைச்சிருவோம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இன்னமும் அவங்கள ரொம்ப பிடிச்சி. ஸோ பொண்டாட்டினா இவ தானே என் லைஃப்ல என் பொண்டாட்டி அப்படின்னு வந்து முடிவே பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பொண்டாட்டியை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட ஹீரோ நம்மளும் இப்படிதான் கெத்தா இருக்கணும்னு சொல்லி மாஸ்க் காட்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பண்ணலாம்னு போன இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. பேய் வருது, வீட்டு டிவி முன்னாடி வந்து உட்காருது. பயபலிக்கு கதி கிளம்புது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து பேய் இறங்கிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ நம்ம மனைவி சீரியல் பார்ப்பாங்க போல அப்படின்னு நினைச்சதை நம்ம ஹீரோ நினைச்சிட. ஸோ அடுத்த வாட்டி நம்ம ஹீரோ வந்து அந்த டிவி கனெக்ஷனை பிடுங்கி விட்டு டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் நம்ம பொண்டாட்டி உடம்புல பேய் இறங்கியிருக்கா அப்படின்றதே தெரிய வருது. ஸோ இது நம்ம பொண்டாட்டிக்கு மட்டும் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம பொண்டாட்டில நம்ம ஹீரோட பொண்டாட்டிக்கு நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களுடைய ஃப்ரெண்டோட பொண்டாட்டிங்களுக்கும் இதே நிலைமை தாங்க. ஸோ என்னடா இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க, நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு சாமியார் கிட்ட போறாங்க. அங்க இருக்க சாமியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா. என்னடா ஒரு கோலத்துல பார்க்கும்போது நம்ம சமந்தா மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா மாதிரி இல்ல, நம்ம சமந்தா தான். ஸோ சாமியாரா உட்காந்து அவங்க ஒன்று சொல்றதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு அப்படி ஒரு மாதிரி கிஜான்னு போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இதுக்கான சொல்யூஷன் ஒன்று சொல்லி ஒரு உழைச்சி விடை கொடுக்குறான். இதுல இருக்க மந்திரத்தை 1,00,000 தடவை நீங்க படிச்சீங்கன்னா இதுக்கான தீர்வை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சலாம் அப்படின்றாங்க. ஸோ இன்னும் ஈஸியா கண்டுபிடிக்க என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய அசிஸ்டன்ட் தருத வீட்டில் கொண்டு போயிட்டு ஸோ அதில் உங்க பொண்டாட்டியோட முடிய மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்க பொண்டாட்டிங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றாங்க. ஸோ அதனால அவங்களும் அதை வந்து வாங்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி தான் வாங்கிட்டு போறானுங்க. வாங்கிட்டு போய் ஒரு கிண்ணத்துல அவங்க கொடுத்த அந்த மருந்தை ஊற்றி தான் பொண்டாட்டியோட தலையில முடிய பிக்கிறதுக்குள்ள அவனுங்க முடிய பிச்சு பைத்தியம் போயிடுவானுங்க போல. ஸோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு அந்த பேய்ங்க எல்லாமே.
ஸோ இப்படியே கஷ்டப்பட்டு எல்லாரும் முடி எடுத்துட்டு வந்து அதில் போட்டு ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் இதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிட்டாங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் டக்குன்னு நைட்ல பத்திக்கிட்டு தீ பிடிக்கிற மாதிரி புகை புகையா கிளம்புது. அடா பாவீங்களா இப்பதான் வருமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் தெரிய வருது அதுங்க எல்லாமே பாட்டிங்கன்னு. ஸோ இந்த பாட்டிங்களை திருத்திட்டு எப்படி தான் பொண்டாட்டிங்களை காப்பாத்துது அப்படின்னு வந்து அவங்களாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ சாமியார்கிட்ட போயிட்டு மறுபடியும் கேட்குறாங்க, இதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான வழி உங்கள் கையிலே தான் இருக்கு அப்படின்னு வந்து அந்த சாமியார் சொல்றாங்க. ஸோ சாமியார் சொன்ன மாதிரி நம்ம கையில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு வந்து அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது நம்மளே வந்து சீரியல் கதை எழுதி நம்மளே ஒரு சீரியல் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ நம்ம தான் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறாளாச்சு. ஸோ இவர் நினைச்சா அந்த கேபிள் கனெக்ஷனை மாற்றி கொடுத்து இவர் எடுக்கிற சீரியலே பரப்பி விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் முடிச்சு அந்த ஆவிங்க எல்லாம் வீட்டை விட்டு போயிடும். அதனால வந்து சீக்கிரமாவே சீரியல் முடிக்கிற மாதிரி நம்ம முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ எப்படியோ சீரியல் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆளுங்களை இறக்குறாரு. ஸோ சீரியல் எடுத்து முடிச்சாரா, அந்த ஆவிங்கள்லாம் வந்து போச்சா இல்லையா. ஸோ நம்ம ஹீரோக்கும் இந்த செட்டாப் பாக்ஸ் விற்கிற ஒருத்தவனுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட இது எப்படி போகுது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பொறுத்து இந்த படத்தை வந்து நல்லாவே டிராவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ என்ஜாய்பிளாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பாருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சமந்தா ப்ரொடியூஸ் பண்ணதுனால கொஞ்சம் நல்ல ஃபன்னாக தான் இருக்குது. நம்ம சமந்தாவே இந்த படத்தில் வந்திருக்காங்க, அது சாமியாரா. ஸோ இன்னமும் ஃபன்னாக தான் இருக்குது. இதில் இன்னொரு ஃபன்னான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம் போகும்போது தான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இதே பிரச்சனை இருக்கு தெரிய வருது. எப்பா நான் தெரியாதனமோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி வச்சு செஞ்சு விட்டாப்பா அப்படின்னு வந்து அவருடைய ஃப்ரெண்டு சொல்லும் போது தான் நம்ம கனெக்ட் ஆகுது. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு அதை நம்பவே இல்லைங்க. ஸோ அப்போதான் இவங்க சொல்றானுங்க, கரெக்டாக 9 மணிக்கு எங்கேயும் போகாம வீட்லயே அவங்க சீரியல் போகிற டைம்ல நீ காஃபி கேளு, உன் பொண்டாட்டி தராலா கில்லியான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து சேலஞ்ச் பண்றாங்க. அவரும் வந்து சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போய் உட்காராரு. வச்சு வெளுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, டேய் நீங்க சொல்றது உண்மைதான்டா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் பைபிள்ல நம்புது. ஸோ இப்படிலாம் நடந்து கேலி குத்தாத இந்த படம் வந்து போயிட்டு இருந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபன்னா இருந்தது இந்த படம். Please close the door.